தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி? மத்திய உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி சர்வே ரிப்போர்ட் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் கூட்டணி முடிவாகவில்லை. ஆனால் கூட்டணி முடிவாகாமலேயே கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடைபெற்று வருகின்றன. பல தனியார் நிறுவனங்கள் நடுநிலையாக கருத்து கணிப்புகள் நடத்தி வெளியிட்டு வருகின்றன. சில கட்சிகள் பணத்தை கொடுத்து கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் தங்களுக்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியிடுமாறு கருத்து திணிப்புகளை நடத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் மத்திய உளவுத்துறை சர்வே ரிப்போர்ட் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி? தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளன. மேலும் பல கட்சிகள் இணைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் திமுக எதிர்ப்பு தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று பாஜக, அதிமுக நம்புகின்றன. இப்பொழுதே ஆட்சிக்கு வந்துவிட்டது போன்ற ஒரு தோரணை அதிமுக காரர்களிடம் காணப்படுகிறது. ஆனால் மத்திய உளவுத்துறை அறிக்கை அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. என்னவென்று சொன்னால், கடந்த முறை அதிமுக பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் இந்த முறை அதைவிட கூடுதலாக கிடைப்பது கடினம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணி பெரும்பான்மையை எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. அதேபோன்று திமுகவுக்கும் கள நிலவரம் சாதகமாக இல்லை என்று அந்த மத்திய உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக இந்த மத்திய உளவுத்துறை கொடுத்த அறிக்கையை வைத்து அடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்ற களமிறங்கியுள்ளது. அதாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தை தங்களுடைய கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கவும் முயற்சிக்கிறது. தற்பொழுது மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க சாதகமாக இல்லை. கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் கூட கிடைப்பது கடினம் என்று கூறப்பட்டுள்ளது. திமுகவுக்கும் சாதகமாக இல்லை. தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இந்த அறிக்கை கொடுத்துள்ளது. இது மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.